Ave Maria, gratia plena, Dominus tecum. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய வணக்க மாதத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சிறப்பாக புனித ஃபாத்திமா அன்னையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அன்னையானவர் 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் போர்த்துகல் நாட்டில் உள்ள ஃபாத்திமா என்கின்ற இடத்திலே 3 எளிய சிறுவர் சிறுமியருக்கு காட்சியளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜெசிந்தா, லூசியா, பிரான்செஸ்கோ என்கின்ற இந்த 3 பிள்ளைகளுக்கும் அன்னை பாத்திமா நகரிலே காட்சியளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது ஒரு அழகிய வசந்த காலமாக இருக்கிறது. அந்த சூழலிலே அன்னை பாத்திமா நகரிலே இந்த குழந்தைகளுக்கு ஒளிரும் சூரியனை போல தோற்றமளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த காட்சியின் போது அன்னை குறிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தியது என்ன என்று பார்க்கும் பொழுது, ஜெபமாலை ஜெபிப்பதை அறிவுறுத்தியதாகவும், மேலும் இந்த குழந்தைகளுக்கு நரகத்தை அவர் சுட்டி காட்டியதையும், மேலும் இந்த உலக போரிலிருந்து இந்த உலகம் மீள்வதற்கு, ஒரு முடிவுக்கு வருவதற்கு அனைவருமே இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் அன்னை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மே 13 தொடங்கி அக்டோபர் 13 வரை 1917 ஆண்டிலே தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்கு 6 முறை அன்னையானவர் காட்சியளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இறுதியாக 7வது முறை காட்சியளிக்கும் பொழுது அன்னையினுடைய இந்த அற்புத காட்சியை அனைத்து மக்களுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில் யாரெல்லாம் அன்னையை கண்டார்களோ அவர்கள் உடல் நோயிலிருந்து விடுதலை பெற்றதை நம்மால் உணர முடிகிறது. சிறப்பாக இந்த பாத்திமா அன்னை நமக்கென ஒரு அருமையான ஒரு ஜெபத்தினை கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் திருச்செப மாலை ஜெபிக்கும் பொழுது 10 மணிகள் முடிந்த பின்பாக, ஓயன் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உம்முடைய இரக்கத்தின் உதவி யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் என்கின்ற இந்த ஜெபத்தை அன்னை கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். ஆக அன்னையை குறித்து சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமும் ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக, நரகத்திலிருந்து பாவிகளை மீட்கும்படியாக நம்முடைய ஜெப வல்லமையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையின் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம். தொடர்ந்து பாத்திமா அன்னை நம்மை வழிநடத்தட்டும்.